உடம்பு ஒரே வலியா இருக்கு. என்னடா அப்படிங்கிற? என்ன எது பானை சட்டி மாதிரி இருக்கா? ஐயோ இல்லண்ணே, பானை சட்டியை தான் யாரோ அன்னைக்கு உடச்சு போடும் யாரோ சொன்னா, அன்புமணி ராமதாஸ் சொன்னான்னு நினைக்கிறேன். நீ பாரு இப்படி காமிக்க பாய்ந்துட்டேன். இல்லண்ணே சொல்லு. இப்படி தொட வந்தேன் சொல்லு. தப்புன்னு இப்படி அப்படியே விஜயகாந்த் கோவத்துல இப்படி பேப்பர்ல அடிக்க மாட்டேன். என்ன ஆனா அனிமலாம் அடிக்க மாட்டேன். அதனால இன்னையோட உன்னை அடிக்க மாட்டேன்டா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சு செய்வேன்டானா. சொல்லு. இவரு என்ன சூமா நினைச்சா? அந்த பையன் தான் அங்க இருக்கட்டும். இப்ப வந்தாப்புல, இப்ப வந்துட்டு என்ன பண்ணாப்புல, ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இருந்தாப்புல, போறோம்னு சொல்லிட்டு இருந்தாப்புல, பஸ்ஸுக்கு போகணும்னு சொல்லி 8 மணிக்கு 12 மணி காருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருந்தாப்புல. டவுன் பஸ் வரும், ஓசியில போகலாம்னு நினைச்சாரு. அது பொம்பளை தான் போச்சு. உன்னை போடுறேன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே அள்ளிடுவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் இருந்தாப்புல யாரோ போன் அடிச்சாப்புல, வாங்கி கொடுக்குறோம்னு நைட்டா 3ஆவது நாள் இன்னையோட முடிஞ்சு, நாளைக்கு அப்புறம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு போயிருக்காப்புல. என்னத்த சொன்னாலும் அந்த டைலாக் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஆனா சொல்லிடலாம். ஆனா எல்லாரும் பாக்குறோம் அனாகரியம் நினைப்பான்னு பேசாம இருக்கு, வாய மூடிட்டு. இனிமே இந்த கூடிய பத்தி என்கிட்ட பேசினா செவி தரிச்சு போயிடும். அதுவும் பொண்டாட்டி நகைய அடிக்காம தான் இருக்கீங்களா? பொண்டாட்டி நகைய என்ன சொன்ன? அதுக்கு ஒரு பாட்டில் எலி மருந்தை வாங்கி குடிச்சு செத்து போயிடுறான்னு சொல்றேன். அந்த பிள்ளையாவது நிம்மதியா இருந்துட்டு போவோம். சரி சொல்றேன் கேளு. சரி சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. கேக்குறேனே, நம்ம மலை இருக்காருல்ல, மலை அண்ணன், மலை அண்ணனே, மலை. ஆமாடா, அண்ணன் மலை அண்ணன் நல்ல தங்கமான மனுஷன், நல்ல தரமான மனுஷன்ல. அவரு மதுரையில வச்சு யாரா வச்சிருந்தா அவரை? ஐயோ யாரும் போலீஸ்காரன் தானே வச்சிருந்தா. போலீஸ்லான்னு அவரை வச்சிருந்தாங்க. நீ பாட்டு வைக்கலே, யாரும் வைக்கலே. அந்த என்னடா வைக்கல ஒழுங்கா தெரியும். ஏதாவது ஒண்ணு புரியுற மாதிரி சொல்ல. அதெல்லாம் கட் பண்ணாத. ஒண்ணு வச்சிருந்தாங்க, போலீஸ்ல தான் அவரை வச்சிருந்தாங்க. வேற யாரும் வச்சிருக்காங்க? போலீஸ்ல வச்சிருந்தாங்க. போலீஸ்ல வேலைக்கு பிடிச்சிருந்தாங்க. சொல்லு. இந்த மதுரையில வச்சு இலகச்சிக்கார வச்சு செய்யு செஞ்சுட்டாரன். அந்த சமாச்சாரத்தை நல்ல சமாச்சாரம். அது மதுரை போயல. நம்ம அண்ணன் இலக்கட்சிக்காரன் முன்னாள் அமைச்சரா இருந்தாப்ல. நல்ல மனுஷன், நல்ல இது போட்ட சட்டமா இருப்பாப்ல. நல்லா பேசியிருக்காரு. பேசிட்டு நம்ம அண்ணாமலை வச்சு நல்ல ஓட்டி இருக்கு, நல்லா வச்சு செஞ்சு விட்டாப்ல. நீ சொன்ன மாதிரிதான் ஆப்பு சைடு கீடெல்லாம் எல்லாம் நவாதம் போட்டு குத்தி எடுத்துட்டாப்ல மனுஷன். அவ்வளவு இதுல போட்டு தாக்கியிருக்காப்ல. அப்படி என்ன போட்டிருக்காருன்னா, இவர் வந்து எங்க போனாலும் இவர் பத்திரிகையாளர் எல்லாம் பத்திரிகையாளர்ல கூட்டிட்டு தான் பேசியிருக்காரு. அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை இருக்காப்ல இல்ல, இவரு 10 மணிக்கு மேல பிரச்சாரத்துக்கு போயிட்டு அந்த வாகன சோதனை பண்றாள்ல, தேர்தல் பறக்கும் படையின்னு, அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. நீங்க என்ன சொல்லணும், அதுக்கு தகுந்த மாதிரி பதில கொடுத்துட்டு பொத்து நாப்புல வர வேண்டியதானே. போயிட்டு அவங்ககிட்ட போய் 7:30 கூட்டிட்டு நீ சவுடால் பேசுறது, சட்டம் பேசுறது, அப்படியே வச்சுக்கிறது, இது ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகா? இது வந்து நல்ல பையனுக்கு அழகு கிடையாது, கெட்ட பிள்ளைங்க. நல்ல அது அவர் அண்ணன் சொல்றேன். நான் வந்து கெட்ட உள்ள நல்ல உள்ள எல்லாம் சொல்லல. அவர் சொன்னாரு, நான் சொல்றேன், அவ்வளவுதான். நீ கேட்டா போதும் சொல்றேன். அது போ இன்னொன்னு என்ன சொல்லி இருக்காருன்னா, அத நம்ம இவர் இருக்காருல்ல, அதாவது உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, அமைச்சரு, நாங்களும் தான் போறோம், நாங்களும் 2 மணி வரை 10 மணி வரை தான் பண்றோம், எங்களையும் மறைக்கிறாங்க, பிரச்சாரம் பண்றாடா. எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளை சோக்கு, இந்த குடிக்கிறது, இந்த சூமாரோட சேர்ந்து ஓசி குடிக்க போறது, இந்த மாதிரி வேலை வச்சுக்கிறான்னு உன்னை பல ட்ரிப்பு சொல்லியிருக்கேன்டா. உன்னை பல ட்ரிப்பு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? பல ட்ரிப்பு சொல்லியிருக்கேன். போகாத, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி ஆனா என்னத்த சொன்னாலும் ஒரு நாளைக்கு 2 கோட்டர் தான். என்னை இப்ப பேச வைக்காத தம்பி, நான் சொல்ல வருது கேட்டப்ப நான் எல்லாரும் சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. சரி, இந்த மாதிரிலாம் பண்றாப்ல, அது இது வந்து ஒரு தலைமை பண்புக்கு அழகு இல்ல. ஒரு அண்ணாமலைக்கு வந்து தலைமை பண்புக்கான அழகு கிடையாது. அது வந்து ரெடிமேட், அதாவது பிட்டு எடுத்து துணி எடுத்து அளவு வச்சு தச்ச ஒரு சட்டை கிடையாது. போனோமா ஒரு சட்டை வேணும், இந்த நம்ம போட்டுக்கிற உடம்ப மறைக்க ஒரு சட்டை வேணும்னு சொல்லி தூக்கி போட்ட மாதிரி ரெடிமேட். அவ்வளவு கேவலம். இப்படியா பேசுற ஒரு தலைவரை? நம்ம ஒரு இதுல நிக்கிறாப்புல, ஒரு தொகுதியில இவர் ஒரு மினிஸ்டர் இருந்தவர், இப்படி அவர் சட்டை பேசுறது அவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காரு. ஒரு ரெடிமேட் மினிஸ்டர்ன்றாரு. அதே மாதிரி இந்த பெருங்காயம் இருக்குல்ல, இந்த பெருங்காயம் வந்து நல்ல வாசம் வரும். அந்த காளி டப்பா இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா அந்த வாசம் நல்லா இருக்கும், ஆனா ஒண்ணுமே இருக்காது உள்ள. காளி டப்பா
இவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி, இது தலைமை பண்புக்கு அழகே கிடையாது, இதெல்லாம் இருக்கதே வேஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு போயிடலாம், பேசாம ஆட்டுக்குடி மேய்க்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, மேய்க்க போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சொல்லிருக்க கூடாதேன், அது தப்புதான், இருந்தாலும் சொல்லியிருக்காரு அவரு. சரி சொல்லிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கப்புறம் பத்திரிக்காரர் இன்னொன்னு கேக்குறாரு. அதாவது ஏற்கனவே நம்ம அண்ணன் அண்ணாமலை ஏதோ சொல்லியிருக்காப்ல, இனிமேல் அதாவது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் இருக்காப்ல இல்ல, இவரும் ஓபிஎஸ் இருக்காருல்ல, அண்ணன் முதலமைச்சர் இருக்காருல்ல, முன்னாள் முதலமைச்சர், இவங்க 2 பேரும் தான் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக வழி நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இத வந்து பத்திரிகையாளர் வந்து அண்ணன் கேட்டோம், அண்ணன் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு, காண்டாயிட்டாரு. ஆமா, ஆச்சு பயங்கரமா பேசிட்டாப்ல. என்ன பேசினாருன்னா, இந்த மாதிரி சொல்லி இருக்காங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம அண்ணாமலை திகார் செயலுக்கு போயிருவாராம். இல்லடா, உள்ள போயிருவாராம். அங்க போய்தான் தெரியும், உள்ள சந்திச்சு பேசுறா இல்ல வந்து சந்திக்க வச்சு பேசுறாங்களான்னு அங்கேதான் போய் தெரியும். இவரே கைது வாக்க முடிவு பண்ணிட்டாங்களாம். இந்த மாதிரி பேசியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தெரிய வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. அடுத்து இன்னொன்னு சொல்லியிருக்காரா, அதாவது நம்ம அண்ணன் அண்ணாமலை இருக்காப்ல, அவருக்கு தான் தெரியும் என்ன மாதிரி கலர் கலரா மக்களை ஏமாத்தலாம், கலர் கலரா அதனால ஏதோ ரீல் விடுவோம்ல, கலர் கலரா ரீல் விடுறாம்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஒரு படத்துல வடிவேல வந்து டிரைவர், இந்த இவரு டிரைவர் போல பேர் தெரியல அவர் பேரு, அப்ப சொல்லுவார், தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி தக தகன்னு மின்னறிய தம்பி அப்படிம்பாரு, யார் நானா அப்படிங்க பாருல. அதுக்கப்புறம் சொல்லுவார்ல, என்ன ஒரே எங்கே பார்த்தாலும் மஞ்சள் கல்ல கொடி பிடிச்சிட்டு முன்னாடி டிப்பர் லாரி வரும், அந்த மாதிரி கதை கட்டுற வேலையெல்லாம் ஒரு கம்பி கட்டுறது கதை கட்டுறதெல்லாம் நல்லா இழுத்து போட்டு பண்ணுவாப்ல. இந்த பையனை வந்து, அதாவது அண்ணாமலையா அண்ணா இருக்காப்ல இல்ல, அவரை வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஏர்வாடி தர்கா இருக்குல்ல, அங்கேயாவது கூட்டிட்டு போய் மந்திரிச்சு கட்டணும். ஏன்னா இப்படி சுத்திக்கிட்டு திரியறாப்ல, இப்ப கொஞ்சம் வயசுதான் இப்படி தெரிஞ்சாப்ல, ஏன்னா பிள்ளை ஒட்டி இருக்கு, சும்மா இப்படி மேற்கொண்டு தெரிய விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டாப்ல. சங்கட்டமா தான் சொன்னாப்ல, ஆதங்க பாதிக்கப்பட்டவர் போய் எலெக்ஷன் நிக்க வைக்கிறாங்களே. ஆமா, அது உனக்கு தெரியுது, உனக்கே தெரியுது, அவங்களுக்கு தெரியல. மக்களுக்கு எப்ப நல்லது பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரோ, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப எதுவுமே பண்ணல, அப்ப அதேதான் அப்பவும் பண்ணுவாரு. ஓ அப்படியா, நல்லா பண்ணுவாரு. உனக்கு வா, உனக்கு நல்லா செய்வாரு. என்ன செய்வாருன்னா வாங்கி ஊத்துவாரு, இது பண்ணுவாரு, நீங்க சொல்றது சாப்பாடு போட வாங்கி தருவாரு. இந்த விவேக் அண்ணா ஒரு படத்தை சொல்லுவார்ல, வேக்கா அதானே விவேக் அண்ணா ஒரு படத்துல சொல்லுவார்ல, விவேக்னு சொல்றேன், வேக்கண்ணா. சரி, இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்னடா இருக்க வேக்காட தாங்க முடியல, வேற மட்டும் சொல்லு, இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்னடா செஞ்சேன், எதுவுமே செய்யணும். அதேதான் மறுபடியும். இப்ப உனக்கு சுமார் என்ன பண்ணிருக்காரு, ஒரு அக்கப்பூரம் கூட்டலையில என்ன தெரியுமா சொன்னாரு, என்ன பண்ணாரு, அரே தம்பி அடங்கப்பா 3 நாள் கடை சாத்த போறேங்கடா, வாங்கி வச்சு வாங்குவோம், கேஸ் வச்சு காசு தான் ரோட்ல போங்க, போயெல்லாம் நாளை சாயந்தரம் வரை கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு நாள் பூரா பிச்சை எடுத்தா கூட 100 ரூபாய் கிடைக்காதுன்னு, நீ பிச்சை எடுக்க சொல்லலடா. இப்ப இவ்வளவு நாள் 15 நாள் வாங்கி குடிச்சால ஓசியில, அதே மாதிரி நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரை டைம் இருக்கு, போங்க வாங்கி குடிங்க, வாங்கி சேஃப்டி ஒண்ணுங்க, குடிக்காதீங்க, அப்படி வச்சு மொத்தமா சேர்த்து குடிங்க 2 பேரும் மாத்தி ஒரே கப்பல. சரி வா போயிட்டு வருவோம். அதனால இந்த தலைமை பண்புக்குரிய ஆளுமை பண்பு, தலைமை பண்பு, இந்த நிர்வாக பண்பு, இதையெல்லாம் அவரிடத்துல இல்லாத போது, இப்போ குருடனா ராஜமொழினா எப்படி முழிக்க முடியும், அது மாதிரி தான் அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அது காளி பெருங்காய டப்பா, அதில் வாசம் மட்டும்தான் வருமே தவிர அதில் வந்து எந்த விதமான பலனும் இருக்காது. இவங்க அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அது மக்களிடத்தில் எடுபடலை. இந்த தோல்வி பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தெருச்சண்டைக்கு வந்துட்டார் அவர், போகிற வரவங்களோட சண்டை போடுறாரு, காவல்துறையோட சண்டை. ஐயோ மணி வேற ஆயிடுச்சு, அண்ணனை வேற காணும், கடை வேற திறந்துருவேன், டப்புன்னு அண்ணன்ட்ட அந்த ஒரு டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா அண்ணன் எங்க போனாரு, வந்துட்டாரியா. நானே ஏப்பமா பெருசா இருக்கு, 1 கிளாஸ் டீடா, 1 கிளாஸ் டீக்கு அத்தனை கொலன்னு நாக்க அப்படியே நாக்குல நாட்டியம் ஆடுதுடா, அப்படியே பார்த்தேன்னு வச்சு, என்னன்னா டீ போய் நாட்டியம் ஆடுதுன்றீங்க. ஆமாடா, நாக்குல அப்படி அவ்வளவு டீ, அவ்வளவு கெட்டியா கொலன்னு திக்னஸ், அவ்வளவு பால் வந்து அவ்வளவு திக்கா இருந்துச்சு. நான் எப்பவுமே பால் நல்லா சாப்பிடுவேன், அலாச்சு நாக்க சொன்ன தட்டி சாப்பிட்டேன். இன்னைக்கு தாண்டா அந்த மாதிரி பால் ரொம்ப நாள் நீங்க ஒண்டியே போயிட்டீங்க, நானும் வந்துருப்பேன். என்னன்னு எருமை டீ தான் உனக்கு வாங்கி கொடுத்தல, நான் டீ சாப்பிட மாட்டேன், அதனால பால் சாப்பிட்டு கொலன்னு சாப்பிட்டு வந்தேன். ஆமா, தொண்டைக்குள்ள நிக்குது. ஆமா, நல்லா பால்ல தண்ணி ஊத்தி தான் காய்ச்சுவியா, இவர் என்னமா கொலன்னு சாப்பிட்டு வந்தான்றாரு. ஆமா, தண்ணி ஊத்தாம திக்கு பால்றா,
திக்பால் 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 என்ன இப்பால் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காது திக்குபால். ஓகே சரிண்ணே ரைட். கோபால் சொன்னு வச்சுக்க கோலக்கோணும் நம்ம தெம்பா இருக்கேன் அப்புறம் பாத்துக்க நல்லா இருக்காது. சரிண்ணே சரி சொல்லு. ஒண்ணு இல்லண்ணே ஒண்ணும் இல்லைன்னா இதுக்கடா கூப்பிட்டுக்கிட்டு இருந்த. ஐயோ இவரு வேற ஆரம்பிச்சிடறாரு. சரி சொல்லு. நம்ம சேலத்துக்காரர் இருக்காருல்ல அம்மா சேலத்துக்கு அண்ணன் அண்ணன் எம்ஜிஆர் சொல்றான் அண்ணன் தங்கமான மனுஷன் 4 தெரிஞ்சவரு அப்படி பேசி பழகு. இன்னும் 2 நாளைக்கு தானே அண்ணனை புகழ முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா யாரை பாக்குறது. அப்புறம் ரொம்ப நாள் ஆகும், 1 வாரம் ஆகும்ல. அங்கிட்டு எனக்கு வேலை இருக்கு, நான் இந்த இது ஓட்டு போட போகணும், நிறைய பேருக்கு இதெல்லாம் பண்ண போகணும், மக்களுக்கு விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்த எனக்கு வேலை இருக்கு. நாளையில இருந்து வரமாட்டீங்க எனக்கு. ஏன்னா இப்ப நம்மளுடைய ஜனநாயக கடமை. ஏன்னா நீ உனக்கு பிடிக்கல அதெல்லாம் வேற. இது ஜனநாயகம், நம்மளோட உரிமை. நம்ம பிறப்புக்கான உரிமை அது. ஓகேவா? 5 வருஷம் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஓட்டை தான் தலையெழுத்தை நிர்ணயிக்கும். அதனால நான் ஒரு ஓட்டை கூட வேஸ்ட் பண்ண விரும்பல. அதாவது இந்த இப்ப சும்மா மாதிரி வாங்கி கொடுக்கிறாள் இந்த இதெல்லாம் பண்றீங்க நீ 2 பேரும், உங்க 2 பேரையும் தான் நான் சொல்ல முடியுது. ஏன்னா நீங்க தானே என் கண்ணு முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய ஆளுகள் திருத்தி நல்வழிப்படுத்தணும். உங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி நல்லவர்களுக்கு ஓட்டு போடணும். அந்த ஓட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, செதறக்கூடாது. நீங்க நின்னலாம்ல முதலமைச்சருக்கு, நின்றலாம். அது ஒரு காலம் வரும்போது அது தடுக்க முடியும். நாங்க குடிமகனெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தரோம்னு, எங்களுக்காக நீங்க 24 எங்க அண்ணன் சொல்லுவாரு, இந்த ஜாதி பார்த்து ஓட்டு போடுறோம் எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. யாருன்னா அண்ணன் மைக் செட்காரன் சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த குடிகார மொண்ணனாய் இருக்குல்ல, அதெல்லாம் ஓட்டு தேவையில்லை. தப்பா பேசாதீங்க. குடிமகன் தான் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே அதிகமா இருக்காங்க. அப்படியே பல்லு தெரிஞ்சு போயிரு, பல்ல புடிங்க புடிங்கி எரிஞ்சு வெடுக்குன்னு புடிங்கி எரிஞ்சு. சரி சொல்ல வந்த மேட்டர் சொல்லு. அதானே நம்ம சேலத்துக்காரரு எம்ஜிஆர் பார்க்க போனாராம்ல. எங்க சமாதிக்க இல்லண்ணே, ஓ சாரிண்ணே, கொஞ்சம் டங்கு சிலிப்பாயி போச்சு. எம்ஜிஆர் நகருக்கு போனாராம். அப்படி தெளிவா சொல்றா. எம்ஜிஆரை பார்க்க போனா நான் சமாதிக்கான வேற மாதிரி எல்லாம் கேட்பேன். என் புத்தி வேண்டா. நானே எம்ஜிஆரை பார்க்க போனோம்னு சொன்னா நான் வேற மாதிரி யோசிப்பேன். இப்ப சமாதிக்குன்னு சொன்னா கூட இன்னொன்னு யோசிப்பேன். அது தேவையா? நல்லா இருக்கணும் மனுஷன். இன்னொரு 50-60 வருஷத்துக்கு நல்லா இருந்துட்டு போறாரா? 100 வருஷத்துக்கு நூற்றாண்டு விழா காலம்ன்றா அவரு. லூசு பல நல்லா இருக்கட்டும் அண்ணன். அங்க போனாரா? ஆமா ஆமா, அங்க போயிட்டு இதுக்கு போயிருக்காரு. எங்க எம்ஜிஆர் நகருக்கு போயிருக்காரு. இங்கதான் சென்னையில தான் போய் அங்க உள்ள ஓட்டெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்பவும் கேக்குற மாதிரிதான். என்ன கேட்க போறாரு அண்ணன்? எங்க போனாலும் இதான் கேட்பாரு. கேட்டு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, என் கட்சிக்கு ஆதரவு கொடுங்க கேட்பாரு. கேட்க மாட்டாரு, கேட்கவே மாட்டாரு. அப்புறம் எப்படி கேட்பாரு? சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, உடம்புலாம் பரவாயில்லையா கேக்குறாருல. காசு வேணுமா? எதுக்கு? ஏன் ஓசில நீ வாங்கி மங்களம் படுவியா? முதல் வேலையா போய் நான் என்ன பண்றேன்னு இல்லையோ மொட்டை அடிக்கிறோம். அப்ப தாண்டா அடிக்கிற சொத்துன்னு விழுங்க. அப்பா திருந்துவேன். சரி, இப்ப என்னன்னா அவர் போய் அங்க சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பாத்துட்டு இந்த ஆளுங்கட்சிக்காரர் இருக்கா இல்ல, அண்ணன் தான் முதல்வர் தான் நல்ல மனுஷன், அவரை கிழிச்சு கழுவி ஊத்தி மானங்கட்டத்தனமா பேசியிருக்காரு. ஆமாடாமடா, கையால கிழிச்சிட்டாப்ல. கையால எப்படின்னா கிழிக்க முடியும்? அவர் பெருசா வச்சிருக்காரு நகம். அதனால அதை வச்சு கழிப்பாரு. விட்டு சார்பு தீட்டி வச்சிருப்பாரு போல. சார்பு தீட்டி என்னடா ஏய் என்னடா யாரும் கேட்டுக்கிற மாதிரி சார். சரி, அந்த மாதிரி சொல்லி இருக்காரு. இந்த நீ வருவாங்க 5 இன்னைக்கு மங்களம் பாடிட்டு பகுமானம் வர்றது இல்லைன்னு சொல்லாம கரை வெட்டி அப்படியே சகதியில படாம வர்றது, காத்துல படாம அப்படி எல்லாம் வர்றது, மங்களம் பாடிட்டு போறது. நீ 5 வருஷம் எட்டி பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி கழுசடைகளுக்கு நீங்க ஓட்டு போடாது அப்படின்னு சொல்லி இருக்காப்ல. அப்ப கூட தெரியும் பக்கத்துல இருந்தாப்ல சொல்லும் போது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல. இல்ல அந்த மாதிரி சொல்லி இருக்கு. அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா உனக்கு தானே போடுற மாதிரி. அது புரிஞ்சுக்க, எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்னு சொல்லி இருக்காரு. சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லி இருக்காரு. அதாவது அதாவது அவர் மினிஸ்டரா இருக்கும்போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்தாரு. அண்ணன் யாரு? நம்ம எடப்பாடிக்காரரு, சேலத்துக்காரு. நெடுஞ்சாலைத்துறையில இருக்கும்போது அதாவது ஊழல் பண்ண அப்படின்னு இந்த RS பாரதி அவர் கேஸ் போட்டிருக்காரு. இத நம்ம சேலத்துக்காரன் போய் நின்று, ஏன்னா அவர் ஊழல் அற்றவர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே
ஒரு ஆர்எஸ்பதி போயிட்டு சரி நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், நான் கேஸை வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு சேலத்துக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வேலையெல்லாம் எனக்கிட்ட வச்சுக்கிறாரு, கேஸ் போட்டு இல்ல போய் கேஸ நடத்து, நான் நிரபராதி நான் நிரூபிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லி மறுபடியும் கேஸ் நடத்தியாச்சு. இவரு அப்புறம் ஜட்ஜி கேட்டிருக்காரு நீதிபதி, என்ன சாமி அவர் தான் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்புறம் கையெழுத்து போட்டு முடிச்சு விட்டு போக வேண்டியானே அப்படின்னு. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, அப்பெல்லாம் நீங்க உங்க பேசக்கூடாது, நீங்க நடத்துங்க. அதாவது நான் நிரபராதி, நான் குற்றமற்றவன். அப்ப நான் ஒரு பல இதுல சொல்ற மாதிரி ஐயனாரைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாரு, இவன் குற்றமில்லா நசரேயன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு, நான் எதை ஒன்று எங்க சேர்க்கிறீங்க, எதை ஒன்று எங்க அவரு கடவுள், இவரு நீதியரசர் யாரு, அப்புறம் நீதி வழங்குறவர்ரா, கடவுள் மாதிரி அவர் நீதிபதி. அவர் இதுனா அதாவது கடவுள்னா இவர் நீதியரசர் ஒரு கடவுளுக்கு சமமானவரா, ஒரு நீதி வழங்கக்கூடியவங்க. அப்படியெல்லாம் இதெல்லாம் பேசக்கூடாது சரியா. அந்த மாதிரி நான் கேஸ் நடத்திட்டு நான் பாத்துக்கிறையா அப்படின்னு சொல்லி கேஸ் நடத்தியாச்சு. கேஸ் நடத்தணும்னு அண்ணன் ஜெயிச்சுட்டாப்ல, நிரபராதின்னு முடிவாகி போச்சு. அப்ப எலெக்ஷன்ல ஜெயிக்கல, கேஸ்ல தான்டா நான் என்னடா சொன்னேன். அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுனாலதான் மினிஸ்டர் ஆனாரு. திடீர்னு ஜெயிச்சிட்டாரு இல்ல, எனக்கு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேல்முறையீடு பண்ணியாச்சு. யாரு திமுக எல்லாம் சேர்ந்து மேல்முறையீடு. ஆமா, உச்ச நீதிமன்றம் போயாச்சு. அங்க போயிட்டு அங்கே அண்ணன் குற்றமில்லா நசரேயன்னு தீர்ப்பாகி போச்சு, முடிச்சு விட்டாரு. அங்கேயும் ஜெயிச்சாச்சு. ஆனா அது சொன்னவரு, நான் இந்த மாதிரி ஜெயிச்சு வந்தேன், நான் குற்றமற்றவன். ஆமா, எனக்கு நெஞ்சில ஈரம் இருக்கு, நெஞ்சில ஈரம் இருக்கு. நெஞ்சில எல்லாருக்கும் முடிதானே இருக்கும், ஈரம் எப்படி இருக்கும். இப்ப நான் காமிக்கிறேன் ஈரம் எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்ல. சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணாப்லன்னா, அடுத்து நம்ம இந்த இது இருக்குல்ல, புதிய தலைமைச் செயலம் கட்டினாங்க, புதுசு இங்க இருக்கு. இப்ப அது ஹாஸ்பிட்டல் ஆக்டாக. ஆமா ஆமா, அது அது இது கட்டினதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஜெயவர்தன் அவர் ஆதரிச்சுதான் இப்ப போய் நேத்து ஆர்கே இதுக்கு அது என்ன ஊர், எம்ஜிஆர் நகருக்கு போயிருக்காரு. அங்க போய் அதனால அவர் தான் கேஸ் போட்டிருக்காரு, இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. ஆனா அந்த கேஸ் வரும் ஓடி போயிடுறது எங்கேயாவது, அது இன்ன வரை அதுக்கு பதில் கிடையாது. அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டேன், நீங்க நிரூபிக்க வேண்டிய ஐயோக்க பேல நீங்க நிரூபிக்க வேண்டியான என்னைய போய் முதுகெலும்பு இல்லாதவன் அப்படின்னு பேசியிருக்கிய, அது பேசியிருக்காங்கல்ல முதுகெலும்பு இல்லாதவ அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதுகெலும்பு இல்லாதவனா நான் இத்தனை இதுல ஜெயிச்சிருக்கேன், கேஸ்ல ஜெயிச்சு வந்திருக்கேன், முதுகெலும்பு இல்லாத நீ எப்படி சொல்லுவ, நீ உனக்கு என்ன நெஞ்சில ஈரம் இருக்கு, நான் குற்றமற்றவன், நான் நிரூபிச்சிருக்கேன், உங்களுக்கு தைரியம் இருக்கா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி அசிங்கசியமா பேசியிருக்காரு. அசிங்கசியமா பேசியிருக்காரு. இனிமே இந்த மாதிரிலாம் பேசுறவங்களெல்லாம் வச்சுக்கிறாரு அப்படிலாம் சொல்லி இருக்காரு. இந்த மாதிரி நான் உன்னை பேசுறேன்ல, அந்த மாதிரி உன்னை பேசுறேன்ல, இப்ப நீன சும்மா பேசுறீங்கட்டு பா பி அந்த மாதிரி என்னடா வார்த்தை பேசுறேன். ஒரு பொது மேடையில 10 பேருக்கு இது அதுன்னு பேசிக்கிறீங்க. நீ என்ன சொன்னீங்க, அசிங்கமா பேசிட்டாரு. அதான் அந்த மாதிரி. நீங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறீங்க? நீ சும்மாரா? நான் அண்ணனும் ஒரு தம்பின்னு ஒரு அவ்வளவுதான். இப்படித்தான் பேசிக்கிறீங்களா? வாடா தம்பினாலும் நான் வாங்கினேன். கழுத்து வலிக்கல. சரி ரைட்டு. இப்ப நம்ம ஒரு வேலை இருக்கு, போயிட்டு அப்புறம் ஒரு முக்கியமான சமாச்சாரம் இருக்கு சொல்லிட்டு டைம் ஆச்சு. இங்க அடிச்சு பார்த்தா தனியா கூட்டு அடிக்க போறீங்களா? இல்ல, உனக்கு ஒருத்தர் இன்னைக்கு கூட்டு போய் வாங்கி தரோம்னாலாம், இன்னைக்கு போய் குடிச்சுட்டு மட்டை வாங்கினேன். அப்பா, எத்தனை பொய் வழக்கு போட்டாலும் அதை சந்திக்க நாங்கள் தயார். சட்ட நிதியாக சந்திப்போம், நிரபராதி வேணுவோம். என் மீது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில 4800 கோடி ஊழல்னாங்க. நம்ம பத்திரிகையாளர் கூட நம்புறோம், அதை நம்பி எல்லாத்திலையும் போட்டாங்க. இனிமேல் பத்திரிகையாளர் கூட உண்மை போடுங்கப்பா, நிஜத்தை போடுங்க, எது சரி தவறு என்று விசாரிச்சு போடுங்க. அப்போ என்னை ஒரு முத்திரை குத்துனாங்க. சட்டமன்றத்தில் இதே முதலமைச்சர் பேசினார், அமைச்சர்லாம் பேசினாங்க, திமுக காரெல்லாம் பேசினாங்க. யாரு திரு RS பாரதி என்பவர் தான் என் மீது வழக்கு போட்டார். அது நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றம் நடந்தது, உச்ச நீதிமன்றம் நடந்தது, பிறகு உயர் நீதிமன்றத்தில் விசாரிச்சாங்க. அப்போ என் மீது வழக்கு போட்டவரே நம்ம வழக்கு வாபஸ் வாங்கினார். முடியாது, ஏன்னா இதுவரைக்கும் பேசுனதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டுது. பத்திரிகையில கொடுத்துட்டீங்க, முதலமைச்சர் பேசியாச்சு, மற்ற அமைச்சர் பேசிட்டாங்க, என் மீது ஊழல் குற்றச்சாட்டு துவக்கிட்டீங்க, அதனால நான் நீதிமன்றத்தில் நடத்தும்னு சொன்னேன். அப்ப நீதியரசர் சொன்னாரு, ஏன் வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்குறாங்களே, நீங்க தாராளமா அந்த கேஸை
நீங்க முடிச்சுக்கலாமன்னாரு. இல்ல, அவர் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி இன்றைக்கு நாடு பூரா பரப்பிட்டாங்க, அது நிரபராதி என்று நான் நிரூபிக்க வேண்டும் சொல்லி நான் தகிரிமா நீதிமன்றத்தில் அதை சந்திச்சு நிரபராதி என்று வெளியிலே வந்தேன். பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் மேல்முறையீடு செஞ்சாங்க திரு ஸ்டாலின் அரசாங்கம். அங்கேயும் நிரபராதி என்று நிரூபித்து உங்கள் முன் நிற்கிறேன். புதிய தலைமைச் செயலம் கட்டிக்கிறோம்ல, அதில் ஊழல் நடைபெற்றதாக அறிவிச்சவர் நம்முடைய ஜெயவர்தன் தான் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்திருக்காரு. அதை இன்னும் விசாரிக்க காலதாமம் பண்றாங்க, நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. இன்னைக்கு அரசாங்கத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டது அதிமுக ஆட்சியில், அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. தில்லி திராணி தெம்பு இருந்தா அந்த வழக்கை சந்திச்சிருக்கோம் நீ நீதிமன்றத்தில். ஒரு நிதில சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி முதுகெலும்பிலின்னு. எனக்கு முதுகெலும்பு இருந்த காரணத்தால் தான் நான் வழக்கை சந்தித்து நிரபராதி என்று நிரூபிச்சு முதுகு ஸ்ட்ராங்கா இருக்குது நிரூபிச்சிருக்கிறேன். தம்பி சொல்லுங்கண்ணே. தெம்பா வந்திருக்கவள நல்லா சிரிக்கிறியடா. என்ன போனது என்னாச்சு? போனது நல்லபடியா வாங்கி குடிச்சியா? எங்கண்ணா வாங்கி வச்சிடறா. நான் 3 நாள் அப்புறம் கடை லீவ், அப்புறம் என்ன பண்ணுவேன்? நீதான் சத்தியம் பண்ணிருக்கல இந்த எலெக்ஷன் முடிஞ்ச வர குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேல. நானும் அண்ணன் வந்து உன்னை 3 நாள் 4 நாள் ஆகும் உன்னை பாக்குறதுக்கு. ஆமா, ஊருக்கு போறேன். ஊருக்கு போயிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு வரேன். ஏன்னா வேலை இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, சமாச்சாரம் கேட்க முடியாது. ஆமா, சமாச்சாரம் கேட்கறதுக்குள்ள உனக்கு நான் தகவல் சொல்லுவேன். ஆமா, தகவல் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இப்போ கூடிய எல்லாம் பேச முடியாதுல்ல. ஏன்னா நாளை சாயந்தரத்தோட எல்லாத்தையும் நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்புறம் நம்மள பொதுவில் வந்து 4 பேரும் முன்னாடி பேச முடியாதுல்ல. அப்ப நம்ம மரத்தடியில் நிக்கிறோம், இது கொம்படியில பேசுறோம். ஆனா நீங்க போயிட்டு வாங்க, நான் உங்களை வந்து வீடியோ கால்ல போட்டு. வீடியோ கால் பேரு வீடியோ கால். அப்ப போட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன பேச முடியும், பொது வெளியில பேசக்கூடாது. சட்டத்தை நம்ம மதிக்கணும், சரியா? ஜனநாயக நாடு. அப்புறம் அப்படி போயிருக்கா. இன்னும் ஒரு கதை உனக்கு சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க. எனக்கு இன்னும் ஒரு கிளாஸ் பால் தான் குடிச்சு, இன்னொரு கிளாஸ் இருக்கு, அரை கிளாஸ் இருக்கு. அண்ணன் போய் குடிச்சிட்டு தெம்பா வரணும். தெம்பா நாளைக்கு ஊருக்கு போகணும். அதனால இப்ப நான் என்ன டவுட் இருடா, ஒரு டவுட் சொல்லு. அரை கிளாஸ் பால் குடிச்சேன், இன்னும் அரை கிளாஸ் பால் இருக்குன்னீங்களே, அது என்ன பால்னா? ஆட்டுப்பாலா, மாட்டுப்பாலா, இல்ல ஞானப்பாலா, இல்ல பாக்கெட் பாலா? ஞானப்பாலா. குடிக்கிற பால் ஞானப்பாலுங்கிறது வந்து ஞானம் பிறக்கிறது. ஞானப்பால்லாம் வராது, சரியா? சரிண்ணே. இந்த மாதிரி பேசாதேன்னு உன்ட்ட பல ட்ரிப் சொல்லி மறுபடியும் என்ன பால், வேற என்னென்ன பால் கேட்கணும் கேளு. இந்த ஆரோக்கிய பால், ஆவின் பால், இந்த கறக்கிறவங்கள மாட்டுல வந்து அந்த பால், ஆட்டுப்பால். இது நாட்டுப்பால். நான் கூட நாட்டு பசுடைய பால் நல்லா இருந்துச்சு. நாட்டு பால் ஒரு பால் கேள்விப்பட்டது இல்லைன்னு. நாட்டு மாட்டு பால், எருமை நாட்டு மாட்டு பால் ஆரோக்கியம் இருந்தது. சரி, நல்லா சாப்பிடுவேன். நான் பார்த்து இப்ப இது ஒண்ணது வந்து வெள்ளாட்டம்பால். வெள்ளாட்டம்பால் சாப்பிட்டா அறிவு வளரும். அதனால என்னென்ன இப்படி பேசுறீங்க? கழுத பால் குடிச்சாதான் அறிவு வளரணும். அது நீ குடி, அது உனக்கு இல்ல. நான் குடிக்கிறது வந்து வெள்ளாட்டம்பால். சரியா? நான் வெள்ளாட்டம்பால் நல்லா இருக்கும். சரி, அதான் குடிச்சேன்னு வச்சுக்க. இப்போ வந்துட்டு ஒரு சமாச்சாரம் இருக்கு. சொல்லுங்க. என்னன்னா, நம்ம கடலூர் இருக்குல்ல, கடலூருக்கு இந்த பானை சின்னக்காரர் இருக்காருல்ல, பானை சின்னக்காரர் நல்ல மனுஷன். அவர் வந்துட்டு இதுக்கு போயிருக்காரு. கடலூர்ல ஒருத்தர் காங்கிரஸ் ஆதரிச்சு பேசுறதுக்கு போயிருக்காரு. போய் பேசி ஆதரிச்சு நல்லா பேசினாரு. பேசிட்டு அவர் சின்ன ஒரு டைலாக் இருக்கு பாத்தியா? அதுதான் அப்படியே அன்னைக்கு ட்ரெண்டிங்க. நீங்கள் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா? எங்கேயா கேட்ட மாதிரி இருக்கே, ஒரு வீர பெண்மணியோட குரல் மாதிரி இருக்கேனே. சிங்க பெண்மணிடா. சரி, சிங்க பெண்மணியோட வயசு வசனம் பேசியிருக்காரு. அந்த அம்மாவை அவருக்கு பிடிக்காது, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பேசுறது. அந்த அம்மா செத்து தெய்வமா போயிட்டாங்க. ஒரு வீர பெண்மணியோட அவங்க இருந்தா அந்த மாதிரி எல்லாம் பேச முடியுமா? முடியாது. அவங்க இருக்க, அவங்கள வச்சுதான் ஒரு இந்த அரசியல ஒரு இதே ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி யாருன்னா, இந்தியாவிலே இரும்பு பெண்மணி யாருன்னு சொன்னா அம்மையாரத்தான் சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் மறுக்க முடியாத ஒண்ணு. அவங்க இல்லைங்கிறதுனால வாய்க்கு பத்தாத பேசலாம் பேசப்படாதுல்ல. நீங்க போய் பேசுங்க, பண்ணுங்க. இந்த டைலாக் வந்து இந்த டைலாக் சொன்னாவே யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அண்ணன் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்க செய்வீர்களா அப்படின்னா அந்த ஆப்போசிட்ல யார் நிக்கிறாளோ அவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி சூதானமா சொல்லிட்டு வந்திருக்காரு. பேச போனது இங்கதான். ஆனா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இலக்கட்சிக்காரன் பால்ல அவங்களுக்கு வந்து அவங்க சொந்தக்காரலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இங்க எதுவும் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சூதானமா இப்படி சொல்ல முடியாதுல்ல. அதாவது இதுக்கு கேட்க போய் இதுக்கு கேட்ட மாதிரில இருக்கு. இப்ப அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப அதைத்தானே நான் விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இது கேட்டு நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி,
அவர் என்கிட்ட கேட்டாரு. சரி கேட்டாரு ரைட்டு. சரி நம்ம அம்மையாரோட ஆசையோட அவர் சொல்லியிருக்காரு, அவங்க கட்சிக்கு தான் கேட்டிருக்காருன்னு வச்சுக்க, இருக்கட்டும். பாவம் காங்கிரஸுக்காரு கைக்கு போனவர் என்ன வச்சு பாவம் அவர் போய் நினைச்சிருப்பாரு, என்னப்பா அவரை கூட்டிட்டு வந்து அவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிருப்பாரு. சரி அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும், நானு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு போயிட்டு வரேன், 3 நாள் கழிச்சு பாக்குறேன். சரி நான் இன்னியாவது என்ன பண்றேன்னா எல்லாருக்கும் சிந்திச்சு செயல்படணும். மறுபடியும் அதுதான் சொல்றேன். நீங்க வந்து காசு இந்த 200 ரூபாவா கொடுக்குறா, 500 ரூபாவா கொடுக்குறா, 1000 ரூபாவா கொடுக்கலாம் பாக்காதீங்க. இந்த 500 ரூபாவா வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த 500 ரூபாய்க்கு ஒரு மளிகை சாமான், ஒரு வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு வாங்க முடியுமா? வாங்கினா முடிஞ்சு போச்சு அந்த காசே. ஒரு எண்ணெய் பாக்கெட்டு, 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ அரிசி, 1 கிலோ புளி, ஒரு உப்பு புளி மிளகா, இது வாங்கினீங்கன்னாவே 600 ரூபா வந்துடும். அவன் கொடுத்து 500 ரூபா, இன்னும் 100 ரூபாய்க்கு எங்க ஓவியா? இந்த வேலையை நீங்க நிப்பாட்டிருங்க, கொடுங்க, கொடுத்தானா வாங்கி வச்சுக்கிறங்க. ஏன்னா அது உங்களோட காசு, உங்களுடைய காசு தான் அது. சரியா? உங்களுக்கே தெரியாம சுரண்டப்பட்ட காசு. அத நீங்க என்ன பண்றீங்கன்னா வாங்கி வச்சுக்கிறீங்க. வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஜனநாயக முறைப்படி மக்கள் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாம ஜனநாயக முறைப்படி உங்களோட வாக்கை செலுத்தி அதாவது இது வந்து பன்முக கொண்ட நாடு நமது. வந்து இந்திய பாரத தேசம்ங்கிறது பன்முகத்தன்மை கொண்டது. இப்போ உன்ன மாதிரி குடியாருன்னு இருப்பேன், நல்லவனு இருப்பான், அந்த மாதிரி பன்முகத்தன்மை, மதசார்பற்ற பன்முகத்தன்மை கொண்ட நாடு. அதனால மக்கள் சிந்திச்சு ஜனநாயகத்தோட தலையெழுத்தை நிர்ணயிங்க. நல்ல ஒரு பாரதம் உருவாகிறதுக்கு உங்களுடைய வாக்கு முக்கியம். ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜனநாயக கடமை கண்டிப்பா நிறைவேற்றணும். உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம். ரூபாய் ஸ்காலர்ஷிப் எந்த மாநிலத்திலும் நான் முதல்வன் திட்டம் கிடையாது. அது தமிழ்நாட்டிலே அண்ணன் தளபதி அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார். எந்த நம்முடைய வேட்பாளர் அவர்களும் ஏற்றத்தாழ்வினை அறவே அகற்ற வேண்டும். அவர் செய்த வேலையால் வெற்றி பெற்றார் என்பதை விட விடுதலை சிறுத்தைகள் செய்த வேலையால் வெற்றி பெற்றார். செய்வீர்களா? வெற்றி வைப்பீர்களா? நாடாளுமன்றத்தில் அனுப்புவீர்களா? பரிசின்னத்தில் வாக்களிப்பீர்களா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம். கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அவருடைய அராஜக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் வராது. என்போர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை ரைடு பண்ண மாட்டான், ஃப்ரீயா விட்டுருவான். கூட இருக்கிறவங்களை யாரையும் தொல்லை பண்ண மாட்டான். செந்தில் பாலாஜி உள்ள போயிருக்க மாட்டாரு. விழுப்புரம் பொன்முடி உள்ள போயிட்டு அதாவது தண்டனை பெற்று திருப்பி அதுல தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறார். நெருக்கடி ஏற்பட்டிருக்காங்க. பிஜேபியோட கை கோக்கணும் அண்ணன் முடிவு பண்ணா அவன் எடப்பாடி உதறிட்டு எனக்கு ஸ்டாலின் வந்தா போதுன்னு நினைச்சுவான். அண்ணா திமுக உறவு வேண்டாம், திமுக உறவே போதுன்னு நினைப்பான். ஆனால்